மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇ, ஜேடிஓ, அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி முடிச்ச மாணவர்களுக்கு வந்து நம்ம புதுசா வந்து ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏற்கனவே சிவில் மெக்கானிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கான டீடைல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து ட்ரிபிள் இசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூவா வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். டோட்டலா 8 மந்த் டியூரேஷனுக்கு நம்ம கண்டக்ட் பண்றோம். டிபார்ட்மெண்ட் பேப்பர் டெக்னிக்கலும் கவர் பண்ணிடுவோம், ஜிஎஸும் வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிடுவோம். இதை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைபர் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த டெலகிராம் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இதுல நம்ம டெய்லி குவிஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். எக்ஸாம் ரிலேட்டடா எல்லா அப்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷேர் பண்றோம். ஸோ ட்ரிபிள் இசிக்கு செப்பரேட் டெலகிராம் சேனலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே போர்டு தான். இதுக்கு முன்னாடி டிஎன்இபி செப்பரேட் போர்டா இருந்துச்சு. இப்ப டிஎன்பிஎஸ்சியோட சேர்த்து தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அதனாலதான் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேமா நம்ம வச்சிருக்கோம். சிலபஸும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் தான். சோ அதனால நாங்க என்ன பண்றோம், டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபிக்கு சேர்த்து வந்து கண்டக்ட் பண்றோம். என்னென்ன எக்ஸாம்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ ரெண்டுத்துக்குமே நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ட்ரிபிள் முடிச்சவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம், இசி முடிச்சவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதோட பேட்சோட நேம் என்ன அப்படின்னா ஃபிளமிங்ஸ் பேட்ச். சோ நம்ம எல்லாருமே தெரியும், ஃபிளமிங்ஸ் ரூல் வந்து நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஃபிளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃபிளமிங் ரைட் ஹேண்ட் ரூல் அப்படின்றது படிச்சிருப்போம். 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருப்போம். ஃபிளமிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. சோ அவரோட நேம்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபிளமிங்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்சுக்கு நம்ம நேம் வச்சிருக்கோம். இந்த பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். டோட்டலா 8 மந்த் டியூரேஷனுக்கு நாங்க என்ன பண்றோம், இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றோம். எத்தனை கிளாஸஸ் அப்படின்னா 315 பிளஸ் கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு கிளாஸ் வந்து ஆவரேஜா 2 ல இருந்து 3 ஹவர்ஸ் இருக்கும். 945 பிளஸ் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம். சரிங்களா? இந்த பேட்சுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் 9500259300 அப்படின்னா 8428300011 அப்படின்னா 8015430600 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லிடுவாங்க. இந்த பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம்னா செப்டம்பர் 21 ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? இதுக்கான அட்மிஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 செஷன் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்றோம். மார்னிங், ஆஃப்டர்நூன் 2 செஷன் வந்து கண்டக்ட் பண்றோம். இது வந்து மார்னிங்னா 10:30 ல இருந்து 1:30, ஆஃப்டர்நூன்னா 3 to 6. ஒரு நாளைக்கு 2 செஷன் நடக்கும். டெக்னிக்கல் பேப்பர், ஜிஎஸ் பேப்பர் ரெண்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து நம்ம ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றோம். கிளாஸஸ் வந்து டெக்னிக்கல் லைவ் கிளாஸா கண்டக்ட் பண்ணி அதை ரெக்கார்டா கொடுப்பாங்க. ஜிஎஸ்க்கு வந்து டைரக்ட் ரெக்கார்டு கிளாஸஸா மொபைல் ஆப்ல கொடுத்துருவாங்க. மொபைல் ஆப்ல ஆக்சஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதுல வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா 8 மந்த் வரைக்கும் அவைலபிளா இருக்கும். அந்த டைம்க்குள்ள நீங்க பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இது கூடவே ஒரு டெஸ்ட் பேட்சும் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இது கூடவே இன்க்ளூட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? சோ இந்த பேட்சுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி. ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்கல்டி தான் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டைம் டேபிள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வீக்லி ஷெட்யூல் மாதிரி கொடுத்து டெக்னிக்கல் என்னைக்கு, ஜிஎஸ் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. அந்த டைம் டேபிள் படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து கிளாஸஸ் வந்து ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூம் ஆப்ல வந்து லைவ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதும் அது ரெக்கார்டட் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னா டாப் அகாடமின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல ஆக்சஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுல வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதுக்கான அட்மிஷன் வந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலுக்கான பிரேக்கப் ஃபைல். சரிங்களா? இதுல வந்து சப்ஜெக்ட் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ரிபிள் இசிஇ, டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு கொடுத்துருக்காங்க. ஏஇ எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்க பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கணும், இல்லைன்னா பிஇ இசிஇ முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? சோ இப்ப ஏஇ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2 சிலபஸ் சப்ஜெக்ட் கோடு இருக்கு. ஒன்னு சப்ஜெக்ட் கோடு 400, இன்னொன்னு சப்ஜெக்ட் கோடு 514. ஓகேவா? இது ரெண்டுமே டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கும் டிஎன்இபிக்கும் வரும். டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் கோடு 400. டிஎன்இபிக்கு வந்து சப்ஜெக்ட் கோடு 400. 514 வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ பிடபிள்யூடி, டிஎன்பிஎஸ்சி
ஏஇ பிடபிள்யூடி, பிடபிள்யூடினா பொது பணித்துறை, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 514. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சிலபஸ், 90% வந்து சேம் சிலபஸ் தான். ஓகேவா? சோ பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வெயிட்டேஜ் பொறுத்து மாறும். அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்னா 400, 514 ரெண்டுத்துக்குமே நாங்க கண்டக்ட் பண்றோம். இதுக்கு வந்து நீங்க எப்படி எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னா, நீங்க வந்து இசிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 514 சிலபஸ்க்கு மட்டும் நீங்க எலிஜிபிள். இசிஇ மட்டும், அதாவது பிஇ இசிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 514 சிலபஸ்க்கு மட்டும் தான் நீங்க எலிஜிபிள். ஓகேவா? இதுவே நீங்க ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்க, பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 400 சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிள், 514க்கும் எலிஜிபிள். ஓகேவா? ரெண்டுமே நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? சோ ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ட்ரிபிள் அண்ட் இசிஇ அப்படின்றது போட்டிருக்கோம். ஏன்னா பிடபிள்யூடியும் அதே மாதிரி 400 சப்ஜெக்ட் கோடும் 400 514 ரெண்டுமே சேம்ன்றதுனால தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், கம்பைன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? நீங்க வேணா சிலபஸ் வேணா ஒரு டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க. 400 சிலபஸையும் செக் பண்ணுங்க, 514 செக் பண்ணுங்க, ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுல பாருங்க டெக்னிக்கல்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு, அது நம்பர் ஆஃப் கிளாஸஸ் எவ்வளோ, சோ ஃபேக்கல்டி யாரு கண்டக்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நாங்க என்ன பண்ணிருக்கோம், டென்டென்டிவா கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் 17 கிளாஸஸ் வரும். செகண்ட் யூனிட் வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 12 கிளாஸஸ் வரும். தேர்ட் யூனிட் வந்து மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 10 கிளாஸஸ் வரும். ஃபோர்த் யூனிட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் 11 கிளாஸஸ் வரும். அடுத்தது ஃபிஃப்த் யூனிட் வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின் 27 கிளாஸஸ் வரும். சிக்ஸ்த் யூனிட் வந்து பவர் சிஸ்டம் 16 கிளாஸஸ் வரும். செவன்த் யூனிட் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் 24 கிளாஸஸ் வரும். 8th யூனிட் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் 18 கிளாஸஸ் வரும். 9th யூனிட் வந்து டிஜிட்டல் ப்ராசஸிங் அண்ட் கம்யூனிகேஷன் 20 கிளாஸஸ் வரும். 10th யூனிட் வந்து ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் 12 கிளாஸஸ் வரும். 165 பிளஸ் கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? அதே மாதிரி இதுல சம் சப்ஜெக்ட் நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா கலரிங் பண்ணிருக்கோம். அது எதனால கலரிங் பண்ணிருக்கேன் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு இப்ப பின்னாடி சொல்றேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு 446. இது வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏ. நீங்க டிப்ளமோ ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்கன்னா டிஏ எக்ஸாம் எழுதலாம். அப்படி இல்லைன்னா பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கீங்கனாலும் டிஏ எழுதலாம். ஓகேவா? அதுல வந்து என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு, அதுக்கான நம்பர் ஆஃப் கிளாஸஸ் என்னன்றது கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன், இதுல வந்து சம் சப்ஜெக்ட் கலரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றது சொல்லியிருக்கேன். அது எதனாலனா இந்த யூனிட் அப்படியே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிஏக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம். அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னா கலரிங் பண்ணிருக்கேன். நீங்க வெறும் டிப்ளமோ ட்ரிபிள் மட்டும் முடிச்சிருக்கீங்கன்னா இதுல நீங்க என்ன பண்ணலாம், ஏஇ சிலபஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் நாங்க கலரிங் பண்ணிருக்கோமோ அதை மட்டும் நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இதுல பின்னாடி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா டிஏ பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 6 யூனிட், அதுக்கப்புறம் 8th யூனிட், இது வந்து உங்களுக்கு டிஏக்கு வந்துரும், ஏஇக்கு வந்துரும். ஓகேவா? 7th யூனிட்டும் 9th யூனிட் 10th யூனிட் மட்டும் டிஏக்கு மட்டும் தனியா இருக்கு. இதை மட்டும் நாங்க என்ன பண்ணுவோம், தனியா நடத்திடுவோம். ஓகேவா? சோ டிஏக்கான சிலபஸும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க, என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றத பாத்துக்கோங்க. சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் சர்க்யூட் தியரி அண்ட் டிசி மிஷின், அடுத்தது ஏசி மிஷின், அடுத்தது மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அடுத்தது எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட், அடுத்தது அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், அடுத்தது ஜெனரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர், அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன், அடுத்தது மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், அடுத்தது யூனிட் 9 பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங், அடுத்து கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின். சரிங்களா? சோ டிஏ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் 2026ல வந்து நோட்டிபிகேஷன்ல வரல, 2025ல வந்துச்சு. அதனால 2027ல கண்டிப்பா வந்து இதுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டிஎன்இபில வந்து ட்ரிபிள்இக்கு தான் வேகன்சி அதிகம். ஓகேவா? சோ அதனால என்ன பண்ணுங்க, எல்லாருமே இப்பவே ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்பல இருந்து 8 மாசம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டா நீங்க முடிச்சிடலாம். ஓகேவா? சோ அடுத்தது ஜெனரல் ஸ்டடிஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சேம் தான். அதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுப்போம். டெக்னிக்கல் வந்து லைவா கண்டக்ட் பண்ணி அதை ரெக்கார்டா கொடுப்பாங்க. ஜிஎஸ்க்கு வந்து டைரக்ட் ரெக்கார்டட் கிளாஸஸா மொபைல் ஆப்ல கொடுத்துருவாங்க. ஓகேவா? சோ ஜிஎஸ்க்கான சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கு, எவ்வளவு நம்பர் ஆஃப் கிளாஸஸ்லாம் வரும், குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட்ல வந்து ஜிஎஸ் வந்து நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருவோம், பிடிஎஃப் மெட்டீரியலும் கொடுத்துருவோம். சரிங்களா? சயின்ஸ் வந்து 27 கிளாஸஸ், கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி செஷனா அப்துல் ரஹ்மான் சார் யூடியூப் சேனல்ல கண்டக்ட் பண்ணுவாரு. ஜியோகிராஃபி வந்து 15 கிளாஸஸ், ஹிஸ்டரி 10 கிளாஸஸ், பாலிட்டி வந்து 21 கிளாஸஸ், எக்கனாமிக்ஸ் வந்து 16 கிளாஸஸ், ஐஎன்எம் வந்து 5 கிளாஸஸ், யூனிட் 5 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 13 கிளாஸஸ், யூனிட் 6 தமிழ் சொசைட்டி 11 கிளாஸஸ், அடுத்தது வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 33 கிளாஸஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி 3 கிளாஸஸ், டோட்டலா 150 பிளஸ் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டென்டேட்டிவா போட்டிருக்கோம். சரிங்களா? இது வந்து 450 பிளஸ் ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஜிஎஸ் வந்து எல்லாருமே காமனா யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்தது இதுக்கான ஃபீஸ் டீடைலை பத்தி நம்ம பார்ப்போம். சோ இதுக்கு முன்னாடி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் நம்ம அகாடமில நீங்க எழுதிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் உண்டு. சோ அப்படி இல்லைன்னா நீங்க ஆக்சுவல் ஃபீஸை நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதலன்னா ஆக்சுவல் ஃபீஸ் இதுல வந்து பேயபிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ இதை நீங்க பே பண்ணிக்கலாம். ஸ்காலர்ஷிப் எழுதிருக்கீங்கன்னா அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, சம் கன்செஷன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அதை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா 9500259300 அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. நியூ ஸ்டூடெண்ட், ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், ஓல்டு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட் 3 கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க நம்ம அகாடமில இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றீங்கன்னா உங்களுக்கான ஆக்சுவல் ஃபீஸ் 25,000. இதை நாங்க என்ன பண்றோம்னா கன்செஷன் பண்ணி 16,000 16,000 அப்படின்றது போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம அகாடமில டெஸ்ட் பேட்ச் மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் 2 குரூப் 4 இருக்கலாம், இல்ல போலீஸ் எஸ்ஐயா இருக்கலாம், இல்ல இன்ஜினியரிங்ல ஏதாவது டெஸ்ட் பேட்ச் படிச்சிருக்கலாம், உங்களுக்கு ஃபீஸ் வந்து 14,000 வரும், 14,000. அதே மாதிரி ஓல்டு ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட், இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம அகாடமில கிளாஸ் மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஆன்லைனா இருக்கலாம், இல்ல ஆஃப்லைனா இருக்கலாம், ஏதோ ஒரு கோர்ஸ் வந்து நீங்க படிச்சிருக்கலாம் பே பண்ணி, அதுக்கு ஃபீஸ் வந்து 10,000 வரும். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் டீடைல்ஸ். இந்த ஃபீஸ்ல வந்து நாங்க நிறைய ப்ரொவைட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ், டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுமே லைவ் வந்து கொடுப்போம். டெக்னிக்கல் லைவ் கொடுப்போம், ஜிஎஸ் ரெக்கார்டட் கொடுப்போம். டெக்னிக்கல் லைவ் அட்டென்ட் பண்ண முடியலனா அது ரெக்கார்டடும் கொடுத்துருவோம். அது அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுப்போம். ஆன்லைன் கிளாஸஸ் உங்களுக்கு பிபிடி போட்டு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க, அந்த பிபிடி ஃபைல் பிடிஎஃப் கொடுத்துருவாங்க. நீங்க அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா நோட் போட்டு எழுதி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுலயே உங்களுக்கு 100% எல்லாம் கவர் ஆயிடும். சரிங்களா? பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? சோ ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம், இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ எல்லாமே லோ காஸ்ட்ல தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். சோ குரூப் 2 குரூப் 4க்கு என்ன ஃபீஸ் வாங்குமோ அதுக்கு ஈக்குவலா தான் நம்ம வந்து ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 6ல வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் பண்றதுக்கான QR கோடு, அதுக்கான டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த அக்கவுண்ட் நம்பர் IFSC கோடுக்கு நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சோ இந்த பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 8ல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் பாருங்க, சாரி பேஜ் நம்பர் 9, பேஜ் நம்பர் 9ல ஒரு QR கோடு கொடுத்திருக்கோம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜிபே இல்லைன்னா போன்பே வந்து பேமெண்ட் பண்ணிருங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேமெண்ட்டை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இதுல இன்னொரு நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க, 8428300011 அப்படி இல்லைன்னா 8015430600 இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணி ஜாயின் பிளம்பிங் ஆன்லைன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் EEE அண்ட் ECE அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அவங்க வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் அனுப்பிடுவாங்க. நீங்க பேமெண்ட் பண்ணதுல இருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆயிடும். சரிங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் அதே மாதிரி அட்மிஷன் போறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல ஜாயின் பண்றதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா இதுல கிளியரா கொடுத்துருக்காங்க. சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேவா? சோ இந்த பேட்சுக்கான அட்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். லாஸ்டா நடந்த TNEB AE வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருந்தாங்க. சோ அதாவது ஏஇல லாஸ்ட் ரெக்யர்மெண்ட் ஒரு 400+ வேகன்சி சொல்லியிருந்தாங்க. சோ அதுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா TNEB AE போஸ்டிங் வாங்கி சோ சிஎம் சார் கையால வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. சோ அதுக்கான இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நாங்க அவுட் பண்ணியிருக்கோம். சோ இது வரைக்கும் நம்ம TAF IAS அகாடமில TAF இன்ஜினியரிங் சர்வீஸ்ல 4 இயர்ஸா நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். இது வரைக்கும் 525+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி போஸ்டிங்ல இருக்காங்க. அதோட தொடர்ச்சியா இப்ப 2026க்கான எக்ஸாம் ரிசல்ட்டுக்கும் நாங்க வெயிட் பண்ணியிருக்கோம். சோ அந்த ரிசல்ட்டும் வந்துச்சு அப்படின்னா இந்த கவுண்ட் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இப்ப அடுத்தது TNEB-ல கிட்டத்தட்ட 20,000+ வேகன்சி சொல்லியிருக்காங்க. EEE முடிச்சவங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கு. சோ அதனால நாங்க வந்து என்ன பண்றோம், பிளம்பிங் அப்படின்ற நேம்ல புதுசா வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதே மாதிரி TNPSC AE ரீசெண்டா நடந்த 2025 ரிசல்ட். சோ இதுலயும் வந்து கிட்டத்தட்ட 35+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணி இப்ப போஸ்டிங்ல இருக்காங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்க்கான அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா 2027ல நாங்க என்ன பண்ணுவாங்க, 2027ல வந்து TNPSC வந்து ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து எந்த மந்த்ல எக்ஸாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? சோ நிறைய ரெக்யர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாவே நிறைய இருக்குது. சோ நீங்க இப்பவே படிக்க ஆரம்பிங்க. 8 மாசம் நீங்க நல்ல எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எல்லாரும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க கனவு பணியான அரசு பணியை பெறுவதற்கு TAF உடன் கை கோருங்கள். தேங்க்யூ.